அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனி எப்படி இருந்தால் யோகம் எப்படியெல்லாம் இருந்தால் ஜாதகத்தில் பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சனிங்கிறது ஒரு பாவ கிரகம். அது நேரடியாக ஆட்சி உச்சம் பெற்று சுபர்கள் தொடர்பு இல்லாமல் பாவகர்கள் தொடர்பு பெற்றுச்சுன்னா ரொம்ப சிரமத்தை உள்ளாக்கும். அந்த திசை வரும்போதெல்லாம் ஜாதகத்தை ரொம்ப பின்னோக்கி இழுத்துட்டு போகிற அமைப்பெல்லாம் நம்ம நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கோம். அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் சனிங்கிற ஒரு கிரகம் சுபர்களோட சேர்க்கை பார்வையை வாங்கும்போது அது ரொம்ப பிரமாதமாக செயல்படும். ஒரு ஜாதகத்தில் சனி மட்டும் சுபர்களோட சேர்க்கையை பார்வையை பெற்று அவரோட திசை வந்துட்டுனா அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, 2ஆம் இடமா இருக்கலாம், 10ஆம் இடமா இருக்கலாம், 12ஆம் இடமா இருக்கலாம், 9ஆம் இடமா இருக்கலாம், எந்த இடம் வேணாலும் இருக்கலாம். ஒரு ஜாதகத்தில் சனி மட்டும் குரு சுக்கிரனோட சேர்க்கையோ பார்வையை வாங்கிட்டுனா அது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். சனி வலுப்பற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்கிறாங்க, உலக பணக்காரர்கள், நிறைய சம்பாத்தியம் பண்ணவங்க எல்லார் ஜாதகத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா அங்கே சனிங்கிற கிரகம் ரொம்ப பிரகாசமான அமைப்பில் நல்ல நேரடியாக குருவும் சுக்கிரனும் சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருக்கிற அந்த சனி தான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய வசதி வாய்ப்பையோ நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு தொழிலையோ நடத்துறது, அது இல்லாமல் உலக பணக்காரராகிறது, இது எல்லாமே சனி தான் கொடுக்கும். அரசியலில் கொடுக்குறதும் அதே சனி தான். ஏழை எளியோர்களுக்கு உதவி பண்ணுறது, மற்றவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையை நினைக்கிறது, இதெல்லாம் இந்த சனிங்கிறது ரொம்ப பிரமாதமாக கொடுத்துரும். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம், 36 வயசாகுது. இப்போ இத்தனைக்கும் அவங்க ஒரு இல்லத்தரசியாக இருக்கிறாங்க சார், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. இந்த சுபத்துவமான இந்த சனி இந்த ஜாதகரை எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண போது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஜாதகத்தில் என்ன அளவு பெருசாக வேலை செஞ்சிட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சார் விஷயமே இருக்குது. இது ஒரு பெண் ஜாதகம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சனி சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறாரு, குருவோட வீட்டில் இருக்கிறாரு. 8ல் குரு மறைஞ்சி அதை உங்களுக்கு சனியை பார்க்குறாரு. இப்போ சனிக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனோட சேர்க்கை, குருவோட பார்வை, குருவோட வீடு, 3 அமைப்பில் பார்த்திங்கன்னா 2 சுபகிரகங்கள் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. ரொம்ப சுத்தமான அமைப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இப்போ இவரோட திசை பார்த்திங்கன்னா வரப்போகுது. இப்போ குருமக திசையில் ராகு புத்தி இன்னும் ஒரு வருஷம் மட்டுமே, இந்த வருஷம் மட்டுமே பாக்கி இருக்குது. இது ஒரு யோகமான ஜாதகம். 2ஆம் இடத்துல சனி இருந்தாலே பொதுவாக தொழிலதிபராக இருப்பாங்க, வியாபாரம் பண்ணுற அமைப்பில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு இதையோ உருவாக்கி மற்றவங்களுக்கு விற்பனை பண்ணுறதா இருப்பாங்க. அதில் எந்த கிரகம் நல்ல சுபத்துவமாக இருக்கோ அந்த கிரகத்தின் தொழிலை அவங்க விற்பனை பண்ணுவாங்க. சனி 2ல் இருந்தாலே வியாபாரம் தொழிலுங்கிறது நம்ம முடிவு பண்ணிடலாம். அது எந்த தொழில் எது சம்மந்தமான வியாபாரம் பண்ண போகிறாங்க, உற்பத்தி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மித்த கிரகங்களோட வலுவை வச்சு நம்ம எந்த பொருளை விற்பனை பண்ண போகிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் 2ஆம் இடத்துல சனி இருந்தால் கொஞ்சம் சுபர்கள் தொடர்பு கம்மியாக இருந்ததுன்னா வீட்டை விட்டோ குடும்பத்தை விட்டோ வெளியில் போய் வேலைக்காகவே தொழிலுக்காகவே வெளியில் போய் சம்பாத்தியம் பண்ணுவாங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்து வெளியிலேருந்து சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை ரன் பண்ணுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சுபத்துவம் நல்லா இருந்தது அவங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அந்த தொழிலை அவங்க உள்ளூரில் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அந்த வேலையை பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் குரு தசை உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் முடிய போகுது. அடுத்தது சனி தசை வரப்போகுது. இப்போ இவங்க நான் ஒரு கடை வைக்க போகிறேன் சார், டீ ஸ்டாப் மாரி ஹோட்டல் எதுவும் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது சார், எனக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஃபேமிலி லைஃப்லேருந்து இப்போ வெளியில் வர போகிறாங்க. அதுக்கு தான் எனக்கு அவங்க அப்பாயின்மெண்ட்டில் வந்தாங்க. நான் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், அம்மா நீங்கள் பிரான்ச்செல்லாம் நிறையா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கீழே ஒரு 100 பேராவது வேலை பார்ப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் போகிற அளவுக்கு ஒரு உயர் பதவிக்கு நீங்கள் போவீங்க. வருங்காலத்தில் உங்கள் பகுதியில் நீங்கள் இல்லாமல் ஒரு செயல் நடக்காது. ஒரு தொழில் சங்கத்தின் தலைவராக இருக்கிற அமைப்பு தான் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சூரியன் 10ஆம் அதிபதி 11க்கு அதிபதி புதனோடு சேர்ந்து லக்கணத்திலே இருக்கிறாரு. அதிகாரம் ஆளுமை அமைப்புகள் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. அதுவும் இல்லாமல் சனி அதிக சுகத்தமாக இருக்கிறாரு. விற்பனை சம்மந்தமான தொழில் அமைப்புகள் உங்களுக்கு செட் ஆக போது நான் சொல்லியிருந்தேன். இந்த ஜாதகத்தில் நான் டீ கடை வைக்க போகிறேங்கிறது தான் சொல்லிட்டு இவங்க வந்தாங்க. செவ்வாய் சந்திரனோட சேர்ந்து 12ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாங்க. அதை குரு பார்க்குது. இங்கே 2ஆம் நிலை சுகத்துவமாக சந்திரனும் செவ்வாய் வந்துட்டாங்க. செவ்வாயினாலே நெருப்பு வச்சு தொழில் பண்ணுறது, டீ ஷாப்பு, உணவகங்கள், இது சம்மந்தமான தொழில் அமைப்புகள் வந்துடும். இதில் இப்போ சனி திசை தான் நடக்க போகுது. அவர் சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறாரு. அறுசுவை உணவு போட்டாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி அமைப்புங்கிறது வந்துடுது. இவங்க உணவு சம்மந்தமான தொழில் இவங்க பண்ணுறதா நீங்கள் என்கிட்ட கேட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல உயர்நிலைக்கு போவீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, இவங்க செவ்வாய் வலுவாக இருக்குது, இவங்க ஏன் செவ்வாய் சம்மந்தப்பட்ட அமைப்புக்கு போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நெருப்பு வச்சு தொழில் பண்ணுற அந்த குக்கிங் அமைப்பு வந்துட்டாங்க. இவங்க வீட்டுக்காரவங்க அந்த செவ்வாயின் தொழிலான ஜிம்மு வச்சு உடற்பயிற்சி சம்மந்தமான பொருட்களை வச்சு அவங்க அந்த தொழிலில் இருக்கிறாங்க. சனி இந்த ஜாதகத்துக்கு ஒரு லக்கணத்துக்கு பெரிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அமைப்பு தான். அவர் 3க்கு 4க்கு அதிபதி தான். அவர் எந்த
அவர் வந்து எந்த ஸ்தானம் அதிபதியாக இருந்தாலும் அவயோகராக இருந்தாலுமே சனி வந்து குரு சுக்கிர தொடர்பு பெற்று அவர் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்தால் 6ல் ஆட்சி ஆகக்கூடாது. அவர் வந்து மற்ற இடங்களில் உச்சமாகலாம், 3, 6, 10 இருக்கலாம். அவர் ஸ்தானத்தில் அவரே ஆட்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த வேலையை சேர்த்து செஞ்சுருவார். இப்போ 6ஆம் இடத்துலேயே ஆட்சியை அவர் வந்து சுப தொடர்பு போது கடனையும் கொடுத்து அந்த தொழிலை கொடுப்பார். இங்கே வந்து அவர் வந்து 6ஆம் அதிபதியாவோ அதாவோ செயல்பட மாட்டார். இவர் வந்து வேலையில் வியாபாரத்தில் ஒரு பெரிய நன்மதிப்பையும் அது மூலம் வந்து ஒரு சமுதாய அந்தஸ்தும் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய தொழிற்சங்கங்களுக்கெல்லாம் இவங்க வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால் தொழிலாலே இவங்க வந்து ஒரு பெரிய வளர்ச்சி நோக்கி போகிறதுக்கான காலம் தான் இவங்க வந்து ஆரம்பிச்சுட்டு, அதுவும் வந்து ஒரு குரு திசையில் ராகு புத்தி கடைசியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எல்லா ஜாதகத்துமே இருக்கும். அடுத்து நடக்கிற திசை நல்ல திசையாக இருந்தது, நல்ல யோகா சனி வந்து நல்ல யோகா அமைப்பு கொடுக்குறதா இருந்ததுன்னா அந்த ராகு ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுத்துட்டு போவார். இப்போ இந்த ராகு புத்தி ஆரம்பித்தது இவங்களுக்கு சொந்தமாக ஒரு முயற்சியில் இவங்க இறங்கிட்டாங்க. நான் வந்து இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து தொழில் அமைப்பில் வெற்றி பட போகிறீங்கம்மான்னு. நான் வந்து சாதாரண கவுஸ் வைப் ஐயா, ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, ஆரம்பிக்கலாமான்னு கேட்டு தான் வந்தாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு உயர்நிலைக்கு போவாங்க அந்த ஜாதகம். சரி, 8, 12 வந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால ஜாதகர் பார்த்திங்கன்னா 8, 12 சுபத்துவமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்க வந்து தமிழ்நாட்டில் பிறந்தாலும் பக்கத்து மாநிலத்தில் போய் தான் இவங்க திருமணம் பண்ணுறாங்க, அங்கேயே இவங்க தொழில் ஆரம்பிக்கிறாங்க. 8, 12 சுபத்துக்கு அமைப்பும் இது வந்து உங்களுக்கு 8, 12 சுபத்துக்கு 8, 12 சுபத்துவமும் இந்த இடத்துல வேலை செய்யுது. அவங்க வந்து பக்கத்து மாநிலத்தில் போய் தான் அந்த தொழிலை பண்ண போகிறாங்க. அது வியாபாரம் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட தொழிலை பண்ண போகிறாங்க. இது ஏற்கனவே செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால இவங்க கணவர் ஜிம்மு வச்சு அது உடற்பயிற்சி கூடத்தால் வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சனி திசையில் இவங்களும் ஒரு உயர்நிலையை அடைய போகிறாங்க. ஒரு ஜாதகத்தில் சனி மட்டும் ஒரு நல்ல சுபத்துவமாகி நல்ல வலுவான அமைப்பில் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் எந்த நிலையிலையும் வந்து இந்த பிரபஞ்சம் அவங்கள வாழ வைக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட கணக்கே ஏழை எளியவர்களுக்கு உதவி போகணும், எல்லா சமுதாயம் எல்லாம் நல்லா இருக்கணும், சமத்துவத்தை பேணி காக்கணுங்கிறது தான் அந்த சனியோட வேலையே. அதுக்காக தான் இந்தமாரி சனி வந்து சுபத்துவமான எல்லா ஜாதகத்தையுமே பிரபஞ்சம் ஏதோ ஒரு கட்டத்தில் வாழ வச்சு அந்த மற்றவங்களுக்கு உதவி பண்ணி மற்றவங்க ஹெல்ப் பண்ணி அவங்களையும் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கும். அதனால தான் அந்த அரசியல் தலைவர்கள் பொது தலைவர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சனி ஏதோ ஒரு இடத்துல வலுப்பட்டு இருக்கும். நிறைய தப்புகள் பண்ணாலும் அதே அளவுக்கு ஈக்குவலாக பெரிய நன்மைகளை பண்ணி நிறைய பேர் குடும்பத்தை வாழ வச்சுருப்பாங்க அந்த அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா. இதுக்கு நம்ம ஏற்கனவே உள்ள நம்ம முதல் ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் சனி வந்து ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கும். அதனால தான் அவங்க ஏழை எளியவர்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த பிரபஞ்சம் அவங்கள வளர்த்து விட்டுருக்கும். அதனால் இந்த ஜாதகமும் அந்தளவுக்கு பெரிய ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணால் வருங்காலத்தில் அரசியல்லையும் போய் அந்த ஏரியாவில் அவங்க தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராகவும் வந்து உருவெடுப்பாங்க. ஓகே, மீண்டும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.